செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் வழங்கும் தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் திம்மாம்பேட்டை காவல்துறை சார்பில் சோதனைச் சாவடி அல்லாத பகுதிகளில் சட்டவிரோத கடத்தலை தடுக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் திருப்பத்தூர் மாவட்டம் திம்மாம்பேட்டை காவல்துறை சார்பில் சோதனைச் சாவடி அல்லாத பகுதிகளில் சட்டவிரோத கடத்தலை தடுக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி உட்கோட்டம் திம்மாம்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மாநில எல்லை பகுதியான தமிழ்நாடு ஆந்திரா செல்லும் வழியில் தகரக்குப்பம் மற்றும் கொல்லப்பள்ளி ஆகிய இடங்களில் மாநில எல்லை சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அதில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் சோதனைச் சாவடிகள் அல்லாத பகுதிகளில் வெளிமாநில மதுபானங்கள், கலாச்சாராயம், இயற்கை கனிமங்கள் உள்ளிட்ட சட்டவிரோத கடத்தல்கள் நடைபெறுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் இதுபோன்ற சட்டவிரோத கடத்தல்களை தடுக்க வாகனங்களை கண்காணிக்கும் வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி உத்தரவின்படி தகரக்குப்பம் ஜோதிநகர் மற்றும் திம்மாம்பேட்டை மோட்டூர் சந்திப்பு பகுதிகளில் அதிநவீன சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த சிசிடிவி கேமராக்கள் மூலம் 24 மணி நேரமும் வாகனங்கள் கண்காணிக்கப்பட்டு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்ட பொதுமக்களுக்கு அரசு அறிவித்துள்ள மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டுமென மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி அறிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல். சிவகங்கை மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை பெய்யும் என அறிவித்துள்ளதை அடுத்து பொதுமக்கள் அரசு அறிவித்துள்ள மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தங்களது வீடுகளின் அருகாமையில் உள்ள மின் கம்பங்களின் அருகே செல்லவோ அவற்றில் கால்நடைகளை கட்டவோ கூடாது எனவும், மேலும் அருகில் உள்ள ஆறு குளங்களில் குளிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும், இடி மின்னலின் போது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும், குழந்தைகளை தனியாக எங்கும் பெற்றோர்கள் அனுப்ப வேண்டாம். இதன் காரணமாக பாதிப்புகள் ஏதும் ஏற்பட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான 1077 எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் என அவர் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 9000 ஏக்கர் நடைபெற்று வந்த உப்பு உற்பத்தி பணியில் நிறுத்தப்பட்டுள்ளதால் 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி வேலையிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அடுத்து உப்பு உற்பத்தி 2வது இடத்தில் உள்ள வேதாரண்யத்தில் அகசியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 5 மாதங்களாக வெயில் தாக்கம் இருந்ததால் உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தேங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் 6.50 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு பாதி அளவு கூட எட்டப்படவில்லை என உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கடந்த 7 மாதங்களில் 5 லட்சம் டன் உற்பத்தி நடந்திருக்க வேண்டிய நிலையில் மழையால் உற்பத்தி பாதி அளவுக்கும் கீழ் சரிந்துள்ளது. மழை தொடர்வதால் மீண்டும் உற்பத்தி தொடங்க குறைந்தது 10 நாட்கள் முதல் 1 வாரம் வரை ஆகும் என்று கூறப்படுகிறது. போதிய இருப்பு இல்லாததால் மழைக்காலத்தில் உப்பு விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேதாரண்யத்தில் உற்பத்தியாகும் உப்பு தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் 3 நாட்கள் நடைபெற்ற தெப்பத் திருவிழா இன்று நிறைவு பெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல். உலக புகழ்பெற்ற ஆழித்தேர் கொண்ட திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா கடந்த 3 தினங்களாக நடைபெற்று இன்று அதிகாலை நிறைவடைந்தது. 2500 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டிருந்த தெப்பத்தில் சுவாமியுடன் ஏராளமான பக்தர்களும் அமர்ந்து வலம் வந்தனர். சைவ சமயத்தின் தலைமை பீடம் என்று திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் வணங்கப்படுகிறது. இக்கோவிலின் எதிரிலேயே கமலாலயம் தெப்பக்குளம் அமைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டங்களில் மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் மீண்டும் தொடங்கியது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல். பொதுமக்கள் தங்களது ஊர், தங்களது பகுதி சார்ந்த பிரச்சனைகள்
பொது பிரச்சனைகள் மட்டுமின்றி இடம் தொடர்பான பிரச்சனை, வருவாய்த்துறை மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு அரசின் நலத்திட்டங்களை பெறுவதில் ஏற்படும் சிரமங்களை தீர்த்து கொள்வதற்காக வாரந்தோறும் திங்கட்கிழமை பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களில் நடத்தப்பட்டு வந்தது. இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் மீது 15 நாட்களுக்குள் தீர்வை ஏற்படுத்துகிறார். இந்த மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் சட்டமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் காரணமாக நிறுத்தப்பட்டது. தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து இன்று முதல் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்களிடமிருந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷு மகாஜன் மனுக்களை பெற்றார். மனுக்களை பெற்றதோடு தொடர்ந்து அந்தந்த துறை அலுவலரிடம் மனுக்களை ஒப்படைத்து 15 நாட்களுக்குள் இதற்கு உரிய பதிலை அளிக்க வேண்டும், இந்த மனுக்கள் மீது தீர்வு காண வேண்டும் என்று அவர் ஆணை பிறப்பித்தார். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்நாள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் தலைமையிலான அரசு பொக்ரான் அணு ஆயுத சோதனையை இந்நாளில் வெற்றிகரமாக நடத்தியது என்று கூறியுள்ளார். இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சி, டிஜிட்டல் கட்டமைப்பு மற்றும் முக்கிய தொழில்நுட்ப துறைகளில் நாடு வேகமாக முன்னேற்றத்தை காண்கிறது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி உற்பத்தி, மருந்து ஆராய்ச்சி, வேளாண் தொழில்நுட்பம் மற்றும் சுகாதார சேவைகளில் இந்தியாவின் பங்களிப்பு உலக அளவில் பாராட்டை பெற்றுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கணினி, செமிகண்டக்டர், பசுமை ஆற்றல் போன்ற புதிய தொழில்நுட்ப துறைகளிலும் நாடு முன்னிலை பெற்று வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். புதுதில்லி முன்கா பக்கர்வாலா சுங்கச்சாவடியில் தடையற்ற சுங்க வசூல் முறையை மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில், இந்த முறையில் வாகனங்கள் சுங்கச்சாவடியில் நிற்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறியுள்ளார். சாலையின் மேலே பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன கேமராக்கள் மற்றும் சென்சார்கள் வாகனங்கள் வேகமாக செல்லும் போதே நம்பர் பிளேட்டை ஸ்கேன் செய்து தானாகவே சுங்க கட்டணத்தை வசூலிக்கும் என்று கூறியுள்ளார். இதன் மூலம் சுங்கச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல் இனி இருக்காது என்றும் 1 மணி நேரத்திற்கு சுமார் 2000 வாகனங்கள் இந்த தடம் வழியாக தடையின்றி செல்ல முடியும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நாட்டின் கலாச்சார பெருமையையும் அதன் பாதுகாப்பையும் மையமாக கொண்டு சோம்நாத் ஆலயம் முதல் ஆபரேஷன் சிந்தூர் வரை மீண்டெழும் இந்தியாவின் ஆன்மா என்ற தலைப்பில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தாம் எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். 75 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். சோம்நாத் ஆலயம் நாட்டின் கலாச்சார மறுமலர்ச்சியின் அடையாளமாக திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வெளிநாடுகளில் கட்டப்பட்டுள்ள இந்து ஆலயங்கள் மூலம் இந்தியாவின் கலாச்சாரம் உலகம் முழுவதும் பரவி வருவதாக கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஒடுக்கப்பட்டுள்ளதையும் இக்கட்டுரையில் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த தேசமே முதல் என்ற கருப்பொருளின் கீழ் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்வைத்துள்ள 7 வேண்டுகோள்களை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். இந்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்கவும் இந்திய ரூபாயின் மதிப்பை நிலைப்படுத்தவும் பிரதமர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.